சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட்ல கந்தர் வெர்சஸ் சிஎம் பங்க் இவங்க 2 பேருக்கும் வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து என்ன நடந்துச்சுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான உண்மை காரணமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மேட்ச்ல வந்து என்ன நடந்துச்சுன்றத நம்ம கடைசியில ஃபைனலா நம்ம பார்க்க போறோம். அதுக்கான உண்மை காரணத்தை தெரிஞ்சுக்க போறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. இந்த சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கந்தர் வெர்சஸ் சிஎம் பங்க் இவங்க 2 பேருக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கந்தர் முழுக்க அடிச்சு நொறுக்குறாரு சிஎம் பங்க, தன்னோட சாப் மூலமாக திணற வைக்கிறாரு. சிஎம் பங்க பறக்க விடுறாரு. சிஎம் பங்க அப்படியே டயர்ட் ஆகுறாரு. சிஎம் பங்கால் இந்த மேட்சை வந்து விளையாட முடியாத அளவுக்கு கந்தர் அடிச்சு நொறுக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கண்டினியூ ஆனதுல ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, 2 பேரும் மாறி ஒரே வந்து அந்த லெக் பிரஸ் லாக் சப்மிஷனை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா, வெளில போய் அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கந்தருக்கு இந்த மேட்ச்ல வந்து மண்டையில் அடிபட்டு பிளட் ஊத்துது. அதோடய கண்டினியூ பண்றாரு. ஒரு வழியா இந்த மேட்ச்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கந்தர் அடிபட்டு பிளட் வந்ததுக்கப்புறம் தடுமாறி உள்ற வந்ததுக்கப்புறம் இந்த மேட்சில் வந்து சிஎம் பங்கு கந்தரை முடிச்சு வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணி நியூ சாம்பியன் ஆகிட்டாரு. சிஎம் பங்கு இந்த இடத்துல நியூ சாம்பியன் ஆனதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்ணுறாரு. செலிப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்க போகிறதுல ஒரு மியூசிக் வருது. அந்த மியூசிக் என்ன மியூசிக்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸோட மியூசிக். செத் ரோலின்ஸோட மியூசிக் வந்தோடனே அவர் வாக்கிங் ஸ்டிக்கோட நொண்டிட்டு வர்றாரு. பால் கியூமன் வர்றாரு. அவரும் பால் கியூமன் மட்டும்தான் வராங்க. வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் அப்படியே பின்னாடி திரும்பி அப்படியே என்ட்ரன்ஸ் போகிற மாதிரி போவாருன்னு பார்த்தா, அதெல்லாம் போகாமல் அவர் வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கி அந்த முடியாமல் இருக்கிற ஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரீஃப் கேஸோட வந்த செத் ரோலின்ஸ் உள்ள வந்து பிரீஃப் கேஸ்லேயே மலர்னு சிஎம் பங்கை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சிஎம் பங்கு ஒரு ஸ்டாம்ப் போடுற ஸ்டாம்ப் போட்டு சிஎம் பங்கை முடிச்சு கேஷ் இன் பண்ணி வின் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட சிஎம் பங்கை WWE பழி வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இவ்வளோ நாள் கழிச்சு சிஎம் பங்கு இத்தனை வருஷம் கழிச்சு சாம்பியனாக வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட சாம்பியன் ஆனோம் சிஎம் பங்கை வந்து கேஷ் இன் வெறும் 5 நிமிஷத்துலேயே கேஷ் இன் பண்ணியிருக்கிறாங்க. இதை மாதிரி கேஷ் இன் நடந்திருக்கு. இருந்தாலும் சிஎம் பங்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்ததுனால இது கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வச்சிருக்கலாம். ஆனால் சிஎம் பங்க எந்தவித செலிப்ரேஷன் பண்ண விடாம WWE முடிச்சு விட்டுட்டாங்க. இந்த இடத்துல செத் ரோலின்ஸ் சாம்பியன் ஆகிட்டு போயிட்டாரு. எதுக்காக செத் ரோலின்ஸ் சாம்பியன் ஆனாருன்னு கேட்டீங்கன்னா, அதுல சொல்லப்படுகின்ற சில உண்மை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செத் ரோலின்ஸ்க்கு ஃபேக் இன்ஜுரி. அந்த ஃபேக் இன்ஜுரியிலேருந்து வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து செத் ரோலின்ஸ் சாம்பியன் ஆனாரு. சிஎம் பங்கை வந்து செத் ரோலின்ஸ் பழி வாங்கணுன்றதுக்காக தான். இதுக்கு முன்னாடி ஜான்சினா மேட்ச்ல கூட சாம்பியன்ஷிப் மேட்ச்ல எதுக்கு உள்ள வந்தாருன்னா, எல்லாத்துக்கும் சிஎம் பங்கை பழி வாங்கணுன்றதுக்காக தான். அதே போல இப்போ இங்கே வந்து கேஷ் இன் பண்ணி சிஎம் பங்கை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல செத் ரோலின்ஸ் கேஷ் இன் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் WWE பிளான் பண்ணபடி கரெக்டாக நடந்துட்டு இருக்கு. செத் ரோலின்ஸ் வந்து சாம்பியன் ஆகணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி லைனோட முக்கியத்துவமாக இருந்துச்சு. செத் ரோலின்ஸ் இன்ஜுரி ஆனதுனால தான் வராமல் இருந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இன்ஜுரி பெரிய அளவுலாம் இன்ஜுரி கிடையாது, சின்ன இன்ஜுரி தான். அதனால செத் ரோலின்ஸ் வந்து இப்போ வந்து கேஷ் இன் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. இத்தோட இன்னொரு முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் ரெசல்மேனியா வரைக்கும் சாம்பியன்ஷிப்பை வச்சிருப்பாருன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் இப்போ செத் ரோலின்ஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. ரெசல்மேனியாவில் ஒரு பெரிய மேட்ச் செத் ரோலின்ஸ் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மேட்ச்க்காக தான். அந்த மேட்ச் யார் கூட இருக்குன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸோட இருக்க போது ரோமன் ரிங்ஸ் செத் ரோலின்ஸ்ன்ற ஒரு ரெசல்மேனியா மேட்ச் ஒன்று ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச்க்காக தான் செத் ரோலின்ஸ் இப்போ சாம்பியன்ஷிப் ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.